மணி அடித்ததும் மாணவர்கள் பட்டாம்பூச்சிகளாய் பறந்து வீடுகளுக்கு சென்று கொண்டிருந்தனர். வகுப்பறை ஒன்றிலிருந்து மெல்லிய குரலில் பேச்சு வரத் தொடங்கியிருந்தது. யார் பேசிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா? துண்டு துண்டாய் கிழிந்து கிடந்த காகிதங்கள் தான் அவை. மாணவர்களுக்கு என்னுடைய அருமை தெரியவில்லையே என நான் வருத்தப்படுகிறேன். பாருங்கள், சுக்கு சுக்காக என்னை கிழித்து வீசுகிறார்கள். என்னை உருவாக்க எத்தனை மரங்கள் வெட்டப்படுகின்றன என தெரியுமா அவர்களுக்கு? எவ்வளவு உருமாற்றங்களுக்கு பிறகு நான் முழுமையடைகிறேன் தெரியுமா? என்னை பற்றிய முழுமையான செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வாருங்கள். தம்பியரே, தங்கையரே, ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம் என்ற பாரதியின் பாடல் அடிகளை கேட்டிருப்பீர்கள்.